உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. அடுத்ததாக அதிமுக கூட்டணி சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்று பார்த்தோமேயானால் விருதுநகர் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியதில் எடப்பாடியின் ராஜதந்திரம் வென்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டதில் இந்த தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் நிறுத்த வேண்டும் என்று எடப்பாடி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த தொகுதியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் சிட்டிங் எம்பியான காங்கிரசின் மாணிக் தாகூர் கை சின்னத்தில் போட்டியிட்டிருக்கிறார். பாஜகவின் சார்பில் இது ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்டது. ராதிகா சரத்குமார் இந்த தொகுதியில் போட்டியிட்டாலுமே கூட இந்த தொகுதியில் சிட்டிங் எம்பி மாணிக் தாகூருக்கு தொகுதி மக்களிடையேயும் எதிர்ப்புகள் இருந்தது, திமுகவினருடையும் எதிர்ப்புகள் இருந்தது. ஏன் கடைசி வரை திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSRக்கும் மாணிக் தாகூருக்கும் ஒத்துப்போகவே இல்லை. இடையில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் தேர்தல் களத்திலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அங்கு உண்மை நிலவரமாக தெரிந்தது. மிகப்பெரிய அலை ஏதாவது வந்துதான் மாணிக் தாகூரை காப்பாற்ற முடியுமே ஒழிய திமுகவின் பிரச்சாரத்தினால் மாணிக் தாகூர் கரை சேர முடியாது என்ற தகவல் சுனில் மூலமாக எடப்பாடிக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கு தேமுதிகவின் சார்பில் விஜய் பிரபாகரனை நிறுத்தியது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அதிமுக கூட்டணி கிடைத்திருக்கிறது. இந்த தொகுதி நாயுடு, ரெட்டியார் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய அனைத்து மக்களின் முகமாக விஜய் பிரபாகரன் மாறியிருந்தார். தீவிரமான பிரச்சாரம், அதிமுகவின் வாக்கு வங்கி, அதிலும் முன்னாள் அமைச்சரான KT ராஜேந்திர பாலாஜியின் தீவிரமான பிரச்சாரம் அதிமுகவின் வாக்குகள் அனைத்தையும் தேமுதிகவின் முரசு சின்னத்திற்கு மடைமாற்றம் செய்ததில் ராஜேந்திர பாலாஜியின் தேர்தல் வியூகங்கள் அவ்வளவு அருமையாக இங்கு வேலை செய்திருக்கிறது. KKSSRின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதும் அவர் மாணிக் தாகூருக்காக எந்த வியூகங்களையும் தெளிவாக வகுக்கவில்லை. இவர் ஜெயித்தால் மீண்டும் நம்மோடு முட்டி மோதத்தான் போகிறார் என்று, இவருக்கான செல்வாக்கு என்பது இந்த தொகுதியில் என்ன இருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைமை இப்பொழுதாவது பார்த்து கொள்ளட்டும் என்றெல்லாம் பல கணக்குகளை KKSR போட்டுவிட்டதாகவும், இந்த தொகுதியை பொறுத்தவரை இறுதிக்கட்டத்தில் பிரேமலதா உங்கள் வீட்டு பிள்ளையாக என் பிள்ளையை உங்களிடம் விட்டு இருக்கிறேன், அவரை வெற்றி பெற செய்தீர்கள் என்று சோகமாக மக்களை உருக்கும் வகையில் பேசியது எடுபட்டு இருக்கிறது. விஜயகாந்தின் மண், அது இல்லாமல் அவர் சமுதாய மக்களின் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. ராதிகா இந்த தொகுதியில் என்னதான் பிரச்சாரம் செய்தாலுமே கூட அது ஒரு ஈவினிங் 8 to 8:30 சித்தி சீரியல் வருவது போன்று ஒரு பார்ட் டைம் வேலையாகத்தான் அவர் பார்த்ததனால் அவரது தாக்கம் என்பது இந்த தொகுதியில் கடைசியில் இல்லாமலே செய்துவிட்டது. இங்கு மாணிக் தாகூருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட தேமுதிகவிற்கு சாதகமாக இந்த தொகுதி மாறியிருக்கிறது என்றும், டெல்லியில் தேமுதிகவின் சார்பில் முரசு சின்னத்தில் போட்டியிட்ட விஜய் பிரபாகரன் முதல் எம்பியாக பதவியேற்பார் என்ற தகவல் தேமுதிகவுக்கு இனிப்பாகவும் எடப்பாடிக்கு மிகப்பெரிய இனிப்பாகவும் சுனில் இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மையாகிறது. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.